ஒன்று நாமக்கல், 2 திருவண்ணாமலை, 3 புதுக்கோட்டை, காரைக்குடி. இந்த 4 நகரங்களையும் மாநகராட்சியா மாத்துறாங்க. ஸோ இது மாநகராட்சி எதன் அடிப்படையில் வந்து உருவாக்குறாங்கன்னா, இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்புல எவ்வளவு மக்கள் வாழ்றாங்க, அந்த நகரங்கள்ல எவ்வளவு பேர் வாழ்றாங்க மற்றும் எத்தனை வார்டுகள் உள்ளது என்ற அடிப்படையில தான் இந்த மாநகராட்சி உருவாக்குறது. மாநகராட்சி அடிப்படையில வந்து சுகாதாரம், போக்குவரத்து மற்ற எல்லாமே வந்து தெளிவா இருக்கும். அங்க வந்து ரொம்ப அட்வான்ஸா போயிடுவாங்க. ஏன்னா மக்கள் அதிகமாக வாழ்றாங்க பெருநகரங்கள்னால. ஸோ மாநகராட்சி இப்போ ரீசெண்டா வந்து இந்த 4 நகரங்களையும் மாநகராட்சி அறிவிப்பாங்க. ஸோ இது வருங்காலங்களில் தமிழகத்துல ஆல்ரெடி இருந்த மாநகராட்சியில இப்போ எதுவும் ஜாயின் பண்ணது. அதனால 25 மாநகராட்சிகளா மாறுது. முதல்ல வந்து தமிழகத்தை சென்னை வந்து 1682 வந்து உருவாக்குறாங்க. 2வது மதுரை உருவாக்குனாங்க, கோயம்புத்தூர் உருவாக்குனாங்க. அடுத்து வந்து திருச்சி, சேலம், இந்த மாதிரி ஈரோடு, திருநெல்வேலி, இந்த மாதிரி பெரிய பெரிய நகரங்கள்ல உருவாக்கணும். அந்த மக்கள் வாழ்வாதாரம் மற்றும் எவ்வளவு வார்டுகள் உள்ளது என்பதை பார்த்து அடிப்படையில் கட்டுறாங்க, அமைக்கிறாங்க அந்த மாநகராட்சியை. அதே மாதிரி வந்து சென்னையில வந்து 70 லட்சம் மக்களுக்கு மேற்பட்ட மக்கள் ஒரு சிட்டிக்குள்ள மட்டும் வாழ்றாங்க, 70 லட்சம் பேருக்கு மேல. அதே மாதிரி வந்து மதுரையிலையும் 20 லட்சம் பேர் மேல வாழ்றாங்க. கோயம்புத்தூர்ல 38 லட்சம் பேருக்கு மேல வாழ்றாங்க. ஸோ திருச்சியில அதே மாதிரி 20 லட்சம் பேருக்கு மேல வாழ்றாங்க. ஸோ இதான் வந்து பேசிக்கோடைய மக்கள் தொகை அடிப்படையில் ஒவ்வொரு இந்தியாவில் உள்ள 804 மாவட்டங்கள்ல தான் பேசிக்ஸே. ஸோ இதுதான் வந்து மக்கள் தொகை மாநகராட்சி உருவாக்குவாங்க பேசிக் இது. இதே மாதிரி இதுல வந்து ஆணையாளர் நியமிப்பாங்க. யாருன்னா கமிஷனர். அவர் கமிஷனர் என்ன செய்வார்னா, அங்க மேயர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாரு. அவர் மேயர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த வேலையெல்லாம் வந்து கமிஷனர் வந்து டேட்டா கொடுக்கப்பட்ட அரசாங்க ஊழியரை வச்சுக்கிட்டு கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பேசிக்ஸு. ஸோ அடுத்தடுத்து இது போன்ற இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றிங்க. வணக்கம்.